ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கலந்தீஸ் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். எனி பிராண்ட் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு பால் ஊற்றி பிசைய போகிறோம். தண்ணி விட்டும் பிசையலாம். தண்ணி விட பால் விட்டு பிசைகிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பிசைஞ்சு கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கிறப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாலுமே பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான இருக்கிற பாலாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து ஊற்றி பிசைய வேண்டாம். நீங்கள் பிசைகிறப்ப இந்த மாதிரி கொழன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக கொஞ்சம் கலர் விட்டு பிங்க் கலர் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி குலாப் ஜாமுன் இல்லாமல் ஒரு சேஞ்ச்காக வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த மாவு ஊற கேப்பில் இதுக்கான சுகர் சிரப் செஞ்சிடலாம். 1 கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சக்கரை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கைகளையும் நெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது. மாவும் வந்து இப்போ நமக்கு உருட்டுற பதத்துக்கு கரெக்டாக வந்திருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எந்தெந்த ஷேப்க்கு உங்களுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரவுண்டாக செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஓவலாக செஞ்சுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து டக்குன்னு குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செய்யலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா யூஸ் பண்ணி செய்கிறப்போ உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி மில்க் பவுடர், மைதா, ரவை எல்லாம் சேர்த்து செய்கிறப்போ உங்களுக்கு வந்து நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸில் செய்கிற குலாப் ஜாமுன் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஓவல் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் உருட்டுறப்போ வெடிப்புகள் இல்லாத மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவும் அதே மாதிரி கொஞ்சம் அழுத்தம் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. வெடிப்புகள் இல்லாத மாதிரி எண்ணெயில் போட்டால் அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ ஒரே மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் எப்படி டீப் ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைக்க போகிறோம். லைட்டாக அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பூன் வச்சு லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா மேலே வந்துடும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். கலர் வந்து எல்லா சைடுமே. ஸோ நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஆயிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி பேட்சாக எல்லா குலாப் ஜாமுன்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்கான வேலை வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த மில்க் பவுடரோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். 1 hour ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் சுகர் சிரப்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்து வைக்கிறேன்னா வச்சிடலாம். வச்சுட்டு மேலே டெக்கரேஷனுக்காக டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் அதில் ரோல் பண்ணி எடுக்கலாம். இல்லை பிளெயின் சுகர்லேயும் நம்ம ரோல் பண்ணி எடுக்கலாம். நான் கொஞ்சம் மில்க் பவுடரில் மேலே இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு லுக் நல்லா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக செய்யணுங்கிறது இல்லை. மேலே டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா பிளெயின் மாவாக இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணலாம். நான் இன்னைக்கு மில்க் பவுடரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக சுகர் சிரப் வந்து நம்ம நார்மல் குலாப் ஜாமுன் மிக்ஸில் பண்ணுறப்போ எப்படி வந்து உள்ள அந்த சுகர் சிரப் இறங்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை வந்து நீங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்தீஸ் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். பை.